காந்தியடிகள் வாழ்ந்த அந்த காலத்த காட்டிலுமே, இந்த சூழ்நிலையில தான் காந்தியடிகளுடைய தேவை அதிகமா இருக்கிறதா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன அப்டின்னா, இன்னைக்கு காந்தியடிகளுடைய 156வது பிறந்த நாளை ஒட்டி, சென்னை எழும்பூர்ல இருக்க அருங்காட்சியகத்துல அவருடைய புகைப்படத்திற்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்துறதுக்காக, நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதியா இருக்கட்டும், மேலும் திமுகவுடைய பல எம்பிக்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்காங்க. இந்த தினத்தையொட்டி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. என்ன அப்டின்னா, காந்தியடிகள் வந்து உண்மை, மத நல்லிணக்கணம் மற்றும் சமத்துவம் இதுக்கான ஒரு உருவமாவே திகழ்ந்தாரு. சொல்லப்போனா அவர நம்ம நாட்டுடைய ஆன்மா அப்டின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலயுமே தப்பாகாது. அந்த வார்த்தைக்கு எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதர் அப்டின்னுமே அவர சொல்லலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம காந்தியடிகள் வாழ்ந்த காலத்தை காட்டிலுமே இந்த காலத்துல தான் காந்தியுடைய தேவை அதிகமா இருக்குன்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்திய மக்கள வந்து பிளவுபடுத்தி அந்த தீயில பல விரோதிகளும் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நாம பொருட்படுத்தாம நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து, காந்தி வந்து நெனச்ச மாரி நம்ம எல்லாருமே ஒரு தோழமையோட, ஒரு பிணைப்பா, ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம நம்ம தோழமையா, அன்பா இருக்கிறது எல்லாமே வந்து காந்தியடிகளுக்கு நாம குடுக்குற ஒரு காணிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு.